சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புவனேஸ்வரி, கார்த்தி, பரமேசி இவங்கெல்லாம் திட்டம் போட்டபடியே இப்போ தனாவை இங்கே வரவழைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, ஏங்க அவங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க, வாங்க நாமளும் போகலான்னு கூப்பிட்றாங்க. மகாலிங்கம், ஏ கார்த்தி, யார் கண்ணிலையும் படாமல் நம்ம பண்ண வீட்டுக்கு போயிரு, யார் கண்ணிலையாவது பட்டுட்டு அப்புறம் நம்ம திட்டமெல்லாம் வீணாக போயிடுமுடாங்கிறாங்க புவனேஸ்வரி. டே கார்த்தி, ஆமாண்டா, நிறைய தடவை தோத்துட்டோம், இந்த தடவையாவது கரெக்டாக செய்டாங்கிறாங்க பரமேசு. ஏங்க ஒரு தடவை சில தடவை எல்லாம் இல்லைங்க, எல்லா தடவையுமே நீங்கள் தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம். இந்த தடவையாவது கரெக்டாக பண்ணடா, எப்போவும் அந்த குடும்பம் தலை நிமிரக்கூடாது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா, கரெக்டாக செய்வியா அப்படிங்கிறாங்க பரமேசு. டே கார்த்தி, இந்த தடவை மட்டும் நீ தோத்துட்ட, நான் உனையே சும்மா விட மாட்டேன், அந்த குடும்பத்தை பழிவாங்க இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதில் ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சுட்டு அப்புறம் அண்ணன் பையனும் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேங்கிறாங்க புவனேஸ்வரி. அத்தை, இந்த தடவை நான் பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவேங்கிறாங்க கார்த்தி. சரிடா, நீ இப்போவே உடனே போய் பண்ண வீட்டில் ரெடியாரு அப்படிங்கிறாங்க பரமேசு. நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு உன்னை கூப்பிட்றேங்கிறாங்க புவனேஸ்வரி. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து பண்ண வீட்டுக்கு போகிறாங்க. ரகுராம் குடும்பத்தில் ரகுராம் தவிர எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கான்னு கேட்குறாங்க. சிவராமன், மாலை மட்டும்தான் வாங்கணும், அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களாங்கிறாங்க. சரி வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க. ஜானகி, எல்லாம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. பாட்டி, எல்லாம் ரெடியாக இருக்கத்தை, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க ஜானகி. ஐயரே, உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சிவா சொல்லிட்டு அங்கே ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கமாக ஜானகி வெளியில் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க விசேஷத்துக்கு. ரகுராமை எதிர்பார்த்து ரகுராம் வரலன்னு சொன்னதை நினச்சி பார்த்த ஜானகி உண்மையிலுமே வராம தான் நின்றுக்குவாரா இல்லை கண்டிப்பாக வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சீனுவை எப்படி ஒத்துக்க வச்சேன்னு கதிர் கேட்குறாங்க. அவனை பற்றி எனக்கு தெரியாதா, நிறைய டிப்ஸ் கொடுத்து தான் நான் அவனை ஒத்துக்க வச்சேங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க கதிர். கதிர் தானா எப்படி ஒத்துக்கிட்டா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க மாயா. அதுவா அப்படின்னு கதிர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு நீ ஒத்துக்கோ, நீ நினைச்ச மாதிரியே நான் ஒரே மாசத்துல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், அப்புறமா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் சொன்னதுனால தானே தனா ஒத்துக்கிட்டா, அது எப்படி மாயா கிட்ட சொல்றதுன்னு தவிக்கிறாங்க. அதுவா மாயா, அது அத்தை வந்து பேசுனதுனால தனா ஒத்துக்கிட்டான்னு சமாளிக்கிறாங்க கதிர். கார்த்தி பண்ண வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தனாவோட வீடியோவை போட்டு பாக்குறாங்க. தனா, நான் அன்னைக்கு வான்னு கூப்பிட்ட போது நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இன்னைக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை போட்டு காட்டுன்னா நான் சொன்னபடி நீ கேட்டுத்தானே ஆகணும், இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. மணிவண்ணன் மாலையை கொண்டு வந்து ஜானகி கையில் கொடுக்குறாங்க. என்னம்மா இன்னும் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க, மச்சா வருவாங்கன்னு பார்க்குறியா, அவங்க மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு, அது ஆறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல, சரி நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அங்கிருந்து போறாங்க. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு வேளை வரமாட்டாரா அப்படின்னு ஜானகி கொஞ்சம் மனசு தளர்றாங்க. ஜானகி, அந்த மாலை இங்க கொண்டுட்டு வா அப்படின்னு பாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறமா இதோ கொண்டு வரத்த அப்படின்னு சொல்லி ஜானகி அந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கதிர் அங்க நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் தனா முறைச்சிட்டு அந்த பக்கமா போய் நிக்கிறாங்க. பண்ண வீட்டுல கார்த்தி உடனே புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி, அத்தை நான் இங்க பண்ண வீட்டுக்கு வந்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, பாதுகாப்பா சேஃபா இருக்கையில யார் கண்ணிலையும் பள்ளி இல்லைங்கிறாங்க. யாரும் கண்ணிலையும் பல்ல, இன்னைக்கு தனா வந்தானா கண்டிப்பா இங்க இருந்து போகவே மாட்டாங்கிறாங்க. அப்படியா, எப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. நான் பண்ற ஆக்டிங்ல கண்டிப்பா அவ இருக்க வைக்க போறேன் பாருங்கிறாங்க. டே, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிது, சொதப்பி வச்சிடாதடா, நான் இப்ப தனாவை கூப்பிடுறேங்கிறாங்க. சரியத்தை கூப்பிடுங்கிறாங்க கார்த்தி. என்னமா கார்த்தி பண்ண வீட்டுக்கு போயிட்டானான்னு பரமேஷ் கேட்குறாங்க. அவன் போயிட்டாங்கிறாங்க. சரி தனாவுக்கு எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. புவனேஸ்வரி, அந்த வீட்டில் யார்கிட்டயுமே ஃபோன் இருக்காது, அந்த பொண்ணுகிட்ட கூட ஃபோன் இருக்காது, அப்படி இருக்கும்போது தனாவை நீ எப்படி வரவழைப்பேன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அதுக்கெல்லாம் நான் வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மாவை கேட்குறாங்க, தனா அங்கே இருக்காளான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. சரி அந்த பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி. இருங்கம்மா, அந்த பொண்ணு பக்கத்தில் தான் நிற்கிது, நான் ஃபோனை கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இப்படி வா அப்படிங்கிறாங்க. அக்கா என்ன பேசணும்னு கேட்குறாங்க தனா. புவனேஸ்வரி அம்மா லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமாமேங்கிறாங்க. என்கிட்ட எதுக்கு அவங்க பேசணும் அப்படின்னு தனா சந்தேகமாக கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இந்தா வாங்கி பேசுன்னு கொடுக்குறாங்க. புவனேஸ்வரி ஸ்பீக்கரில் போட்டு ஃபோனை ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. தனா, இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த பாவி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி புவனேஸ்வரி அழுகுறாங்க. அம்மா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. சொல்கிறீங்க விவரமாக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க தனா. நீ கிடைக்காத சோகத்தில் கார்த்தி விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தனாலுக்கு இடி விழுந்த மாதிரி அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு பண்ண வீட்டுக்கு போனா, சரி நாங்கள் வந்து பார்க்கலாமேன்னு வந்து பார்த்தா இங்கே சாக கிடக்குறாமா. என்னங்க சொல்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணினாருன்னு கேட்குறாங்க தனா. எல்லாம் நீ கிடைக்காத சோகத்தில் தான், சரி ஆஸ்பத்திரிக்கு போலாவான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், கதவை நல்லா தாப்பால் போட்டு வச்சிருக்கான், தனாவை பார்க்கணும்னு கத்திக்கிட்டே இருக்காமா, உன்னை பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொல்றான். அவன் நிலைமை மோசமா போய்கிட்டு இருக்குது தானா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கான், நீ நினைச்சா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும், நீ வாமான்னு கூப்பிடுறாங்க. ஐயோ இல்லைங்க, என்னால வர முடியாதுங்கிறாங்க தனா. ஐயோ ஒரே ஒரு தடவை நீ வந்து பார்த்துட்டு போமா, நாங்கள் சொல்றதை நீ கொஞ்சம் ஒத்துக்கமா, நீ வந்து பார்த்து சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவன் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ஒத்துக்குவான், நீ வாமா வந்து சொல்லுவா, உன்னை ஒரு தடவை பார்க்குறேன்னு கெஞ்சினா வாமான்னு கூப்பிடுறாங்க புவனேஸ்வரி. உன்னை காதலிச்சதுக்காக அவன் உயிரை விடவே போயிட்டான், தயவு செய்து நீ வந்துடுமா, உனக்கு புண்ணியமா போயிடுங்கிறாங்க. நான் எப்படிங்க இந்த நேரத்தில் வர முடியும், என்னால் வர முடியாதுங்கிறாங்க தனம். ப்ளீஸ்மா ஒரே ஒரு தடவை நீ வந்து பார்த்துட்டு போயிட்டீன்னா அப்புறமா அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்குவான், வாமான்னு கெஞ்சுறாங்க. தயவுசெய்து நீ கோச்சிக்காத, என் மருமகனோட உசுறு உன் கையில் தாம்மா இருக்குது, தயவுசெய்து வந்து காப்பாற்றுன்னு கூப்பிடுறாங்க. சரி வரேன், ஆனால் நான் வந்து பார்த்ததும் வந்துடுவேங்கிறாங்க. அது போதுமா, நீ வந்து பார்த்ததும் போயிடுமா அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. அவங்க பேச்சை நம்பி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க தனா. எப்படி என் நடிப்பு வரேன்னு சொல்லிட்டா பார்த்தீங்களேங்கிறாங்க புவனேஸ்வரி. அடே அப்பா,
நீங்கள் இந்த நடிப்பை மட்டும் நம்ம ஊர் திருவிழாவில் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே கை தட்டி ஆறாவரமாக கொண்டாடுவாங்க பாருங்கங்கிறாங்க மகாலிங்கம். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா தானா கண்டிப்பாக வந்துடுவாளான்னு பரமேஷ் கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துடுவாங்க, எல்லாரும் இங்கே இருக்க வேண்டாம், பண்ண வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து அங்கே கிளம்புறாங்க. தானா எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி, இந்த கார்த்தியே எப்படி பண்ணினாரு, ஃபங்க்ஷன் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த நேரத்தில் எப்படி வெளியில் போகிறது, சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அந்த பண்ண வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு தானா யோசிக்கிறாங்க. ஏம்மா என்ன யோசிக்கிற, இதை இந்த வழியாக யாருக்கும் தெரியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்கா. ஆமாங்க்கா, அதான் சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தானா அங்கேருந்து எல்லாத்துக்கும் யாரு கண்ணிலையும் படாமல் பதுங்கி 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 வெளியில் போயிடுறாங்க. ஜானகி டென்ஷனாக இருக்காங்க. அங்கே மாயா வந்து பார்த்துட்டு, பெரியப்பா வருவாங்களா, பெரியப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க. கண்டிப்பாக பெரியப்பா வந்துடுவாங்க மாயா, குடும்பத்துக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், இப்போ ஏதோ கோவத்தில் தான் இருக்காங்களே தவிர நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்குவாங்க மாயாங்கிறாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பெரியமாங்கிறாங்க மாயா. நிச்சயமாக வருவாங்க, அந்த ஆண்டவர் நிச்சயமா வரவேற்பாரு பாரு அப்படிங்கிறாங்க ஜானகி. மாயா அங்கங்க சுத்தி பாக்குறாங்க, எங்க தனாவை காணா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியே தேடிக்கிட்டு வரும்போது அந்த பக்கமா கதிர் நிக்கிறாங்க. கதிர் கேக்குறாங்க, என்ன மாயா ஏன் டென்ஷனா இருக்கீன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, அப்படியே சும்மா வந்தேங்கிறாங்க. இல்ல உன் முகத்துல தெரியுது ஏதோ டென்ஷனா இருக்க, என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. கதிர், உன்கிட்ட மறைச்சு என்ன பிரயோஜனம், தனாவை காணாண்டாங்கிறாங்க. எது காணுமா, இங்கதான் எங்காவது இருப்பா பாருங்கிறாங்க. அதுக்குள்ள எங்க போயிருப்பா, சரி நீ அந்த பக்கமா போய் பாரு, நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன்னு கதிர் ஒரு பக்கம் மாயா ஒரு பக்கம் போய் தேடுறாங்க. இங்க கார்த்தி பண்ண வீட்டுல தனா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமா புவனேஸ்வரி பரமேசி இவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ண மாதிரி ஊர் மக்களையும் வர சொல்லியிருக்காங்க. ஊர் மக்கள் என்னமா எதுக்கு எங்களை வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க, பஞ்சாயத்துல எங்களை எதுக்காக இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்கன்னு புவனேஸ்வரி கேக்குறாங்க. ஒண்ணுமே புரியாத பஞ்சாயத்து தலைவர்களும், என்னமா வாழும் தெரியாம தலையும் தெரியாம இப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்னன்னு கங்கறது, என்னன்னு விவரமா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், இன்னுமா உங்களுக்கு புரியலன்னு கேக்குறாங்க பரமேசு. என் பையன் ரகுராம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ அந்த கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எல்லாரும் நீங்களும் பாத்தீங்களா, அந்த கதிர் கூட தான் தானா வாழணும்னு சொன்னீங்கல்லுங்கிறாங்க பரமேசு. ஏன்பா அந்த பொண்ணு தானே பஞ்சாயத்துல கதிர் கூடவே வாழ்றேன்னு எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டது, அது ஒன்றும் அவளா சொல்லல, அவங்க அம்மா ஜானகி தான் அப்படி சொல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் அந்த கல்யாணம் நடந்திருக்குங்கிறாங்க. என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்றீங்களேன்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து தலைவர். அட ஆமாங்க, நாங்க சொல்றது உண்மைதாங்க, சீனு கூட ஜானகி சொன்னதுனால தான் மாயா கூட வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டான்னு மகாலிங்கம் சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல சீனுக்கும் சரி தனலட்சுமிக்கும் சரி கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்கிறாங்க. எப்பா நீங்க சொல்றது எல்லாம் நாங்க எப்படிப்பா நம்புறதுன்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து தலைவர். நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கும் தெரியும், ஆனா கண்ணால பார்த்தா நம்புவீங்க இல்லைங்கிறாங்க. அட ஆமாங்க, தனா மனசுல இன்னும் கார்த்திக் தான் இருக்கான், இப்போ கூட 2 பேரும் எங்க பண்ண வீட்டுல தான் பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க புவனேஸ்வரி. எங்க பண்ணையால் தான் எங்ககிட்ட போன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. அட என்னமா இது, ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க பஞ்சாயத்து தலைவர். அந்த பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற விசேஷம் கோயில்ல நடந்துகிட்டு இருக்குது, நாங்களும் எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்கோம், நீங்க ஏதோ அவசரமா வர சொன்னீங்களேன்னு நாங்க இங்க வந்துட்டோம், நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்களேமான்னு கேக்குறாங்க. எங்க அந்த ஃபங்க்ஷனே ஜானகியோட கட்டாயத்துல தாங்க நடந்துட்டு இருக்குது, ஆனா அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க மகாலிங்கம். இப்போ எங்க பண்ண வீட்டுல கார்த்தி கூட தனா பேசிட்டு இருக்கா, இதுல இருந்தே கார்த்திய தனா விரும்புறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியலையான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. ஐயோ என்ன இந்த அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு கேக்குறாங்க, முணுமுணுக்குறாங்க. நீங்க தான் பஞ்சாயத்துல கதிர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி இப்ப அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையும் நீங்க தான் கெடுக்குறீங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. ஐயோ என்னது இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சரி நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்களே வந்து நேர்ல பாருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க பரமேசு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல தான் வாங்கன்னு கூப்பிடுறாங்களே, நீங்க எல்லாரும் ஒரு எட்டு வந்துட்டு போனா தான் என்னன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். சரி நேராவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க ஊர்க்காரங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சு வச்சுட்டு கார்த்தியும் தனாவையும் சேர்த்து வச்சிடுங்கன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க, நான் சொல்றது சரிதானன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அப்புறம் பேசிக்கலாம், வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ண வீட்டு கிளம்பி போறாங்க. தடத்துலயும் 2 பேர் பேசிக்கிறாங்க. என்னது ரகுராம் ஐயா வீட்டு பொண்ணை பத்தி இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களேங்கிறாங்க. ஆமாமா, இந்த அம்மாவுக்கு பரிவட்டம் கிடைக்காதனால தான் ரகுராம் ஐயா வீட்டை பத்தி இப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு, முதல்ல இதை நம்ம உடனே ரகுராம் ஐயா கிட்ட சொல்லி ஆகணும், ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கு ஃபோன் பண்றாங்க அந்த நபர். ஃபோன் பண்ணி பார்க்கும்போது ரகுராம் வீட்டில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாருமே எடுக்கலையே. சரி எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் யாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இல்லையே, என்ன பண்ணலாம், அந்த மாயா கிட்ட தான் செல்ஃபோன் இருக்கு, அன்னைக்கு கோயிலில் வச்சு பேசும்போது அந்த மாயா நம்பர் வேணா இருக்கு, வேணா கோயில் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, மாயாவுக்கு தகவல் சொல்லிடலாங்கிறாங்க. மாயா கதிர் 2 பேருமே கோயிலை சுற்றி சுற்றி வந்து எங்க தனாவை காணுமே கதிர்ங்கிறாங்க. ஆமா நானும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணுங்கிறாங்க. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளாங்கிறாங்க. அப்படி போயிருக்க வாய்ப்பு கிடையாதுங்கிறாங்க கதிர். எங்க போயிருப்பான்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் மாயாவுக்கு ஃபோன் வருது, யாரோ புதுசா ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் அட்டன் பண்றாங்க மாயா. ஏமா நான் கோயில் அதிகாரி பேசுறேன், நீ நான் சொல்றேன் என்னன்னு தப்பா எடுத்துக்காதமா, புவனேஸ்வரி சொன்னாங்கன்னு பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாரும் இப்ப பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க, கார்த்தியும் தனாவையும் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கம்மா, ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப நான் அவசரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்க சொன்னதுல ஏதாவது தப்பு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. மாயா என்னாச்சுன்னு கதிர் கேட்கறாங்க. இது எல்லாமே புவனேஸ்வரி பண்ணின வேலை தான், ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கார்த்தியும் தனாவும் பண்ண வீட்டுல தனியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. என்ன மாயா இப்படி சொல்ற, அன்னைக்கு தானே தனா என்ன பார்க்க
பார்க்க வராதேன்னு சொல்லிட்டாலே, அப்படி இருந்தும் அவனை பார்க்க போயிருப்பாளான்னு கேட்குறாங்க கதிர். ஆமா, அவ போயிருக்க மாட்டா. அவளை வர வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லித்தான் அவளை அங்கே வர வச்சிருப்பாங்கங்கிறாங்க மாயா. அவ்வளோ சீக்கிரம் போயிருக்க மாட்டா. இருந்தாலும் கார்த்தி உசுருக்கு ஆபத்துன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் அவளை வரவழைச்சிருப்பாங்க கதிர். இப்படி தான் நடந்திருக்குங்கிறாங்க மாயா. ஓ, இவங்க அடங்கவே மாட்டாங்களா? இருக்கட்டும், நான் போய் அவன் கையை காலை முறிக்கிறேங்கிறாங்க கதிர். அவசரப்படாத கதிர், கொஞ்சம் அமைதியா இரு. நாம இப்போ அங்கே கிளம்பி போய் அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாம கிளம்பி போகிறதுக்குள்ளே தனா அங்கே போயிருப்பா. ஊர்க்காரங்களும் அதுக்கு முன்னாடி அங்கே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் எந்த யூஸும் இல்லை. ஊர்க்காரங்களுக்கும் தனா பேர்லையும் கார்த்தி பேர்லையும் சந்தேகம் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது யோசிக்கணுங்கிறாங்க மாயா. சரி மாயா, இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஊர்க்காரங்களும் போகிற வழியிலேயே பேசிக்கிட்டே போகிறாங்க. தனாவும் அந்த கார்த்தியும் பண்ண வீட்டில் ஒன்றா இருந்தாங்கன்னா நம்ம ரகுராம் ஐயா அசிங்கப்பட்டுலாம் போயிடுவாங்கன்னு பேசிக்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு பரமேசு. உங்களை நேரடியாக கூட்டிகிட்டு போய் நாங்கள் செஞ்ச பிளான் படி நிரூபித்து காட்டுறோம் பாருங்கிற மாதிரி போகிறாங்க பரமேசு. அவசரமாக அந்த பண்ண வீட்டுக்கு போய் அந்த கேட்டை திறந்துக்கிட்டு கார்த்தின்னுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. கார்த்தியும் அங்கே தனாவுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போங்க, நாங்கள் சொன்னதையெல்லாம் நீங்கள் நம்பலையெல்லாம், நீங்களே உள்ளே போய் பாருங்க அப்படின்னு பரமேசு, புவனேஸ்வரி, மகாலிங்கம் 3 பேருமா அந்த ஊர் பெரியவங்களை எல்லாரும் உள்ளே அனுப்புகிறாங்க. ஐயோ, என்னது இவங்க எல்லாரும் இவ்வளவு உறுதியா சொல்றாங்களே, நம்ம ரகுராம் ஐயா பொண்ணா இப்படி பண்ணுச்சு? ரகுராம் ஐயா ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ கௌரவமான ஆளு, அவருக்கா இப்படிப்பட்ட பொண்ணு? நேர்ல பார்த்து உண்மையா இருந்தா ரகுராம் ஐயா தலை குடிஞ்சு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ஏமாற்றத்தோட வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் புவனேஸ்வரிக்கும் மாயாவுக்கும் பரமேஸ்வரி இவங்க 3 பேர்த்துக்கும் நல்லா சரியான ஆப்பு வச்சு மூக்க உடச்சு விட்டுருக்காங்க மாயா. இனிமேலாவது தனா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.